சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஃபேமிலி டாக்டர் வராருப்பா, நீ ஏர்போர்ட்டு போய் ரிசீவ் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணு சொன்னேன். சூர்யா வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காரு. டாக்டர் வசந்தா அதே ஃப்ளைட்டில் வராரு. சூர்யா பார்த்தாரு, இந்த பையன் யாருங்க அப்படின்னு முதல்ல பார்க்குறாரு. இந்த பையன் யாருங்கன்னாருங்க. சிவகுமாரோட சன்னுண்ணா. சரின்னு போயிட்டார். 2 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். சார், உங்கள் பையனுக்கு சினிமாவில் நடிக்க ஆசை இருக்கா சார் அப்படின்னாரு. சத்தியமாக ஆசை கிடையாது, சுத்தமாக ஆசை கிடையாது. அதனால ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனியில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாருண்ணா. நான் பேசி பார்க்கட்டுமா சார்னாரு. பேசி என்ன பிரயோஜனம், கண்டிப்பாக நடிக்க மாட்டான் அப்படின்னா. இல்லை சார், நான் நேரில் பேசி பார்க்கணும். ஒரு நாள் காலையில் 7 மணிக்கு அவர் கம்பெனி கிளம்புக்கு முன்னாடி வந்தார். 2 பேர்த்த அறிமுகப்படுத்தி வச்சேன். தம்பி, உனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா? ஐயோ பயமாக இருக்கு சார். என்ன ஏன் பயம்? 25 வருஷமாக உங்கள் அப்பா சினிமா நடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் உங்கள் வீட்டிலே இருக்காரு, அவர் பார்த்து பயப்படுங்க நீ? இல்லைங்க, எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு எதுவுமே தெரியாத பையன்தான் வேணும் அப்படின்னு விட்டாங்க. 3 நாள் யோசனை பண்ணார். ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா பழையபடி கம்பெனிக்கே வந்துடலாம்னு சொன்னார். மேக்கப் டெஸ்ட்டுக்கு மணிரத்னம் ப்ரொடியூசரு, வசந்த் சார் டைரக்டரு, மேக்கப் டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த பையனை. நான் ஃபோன் பண்ணி மணிரத்னன் பேசினேன். சார், சிவகுமார் பையன்னு நீங்கள் ரொம்ப கற்பனையெல்லாம் பண்ணி எதிர்பார்த்துடாதீங்க. சினிமா பற்றி எதுவுமே அவனுக்கு தெரியாது. அவன் 22 வயசு வரைக்கும் மெட்ராஸ் கூட என் ஷூட்டிங் எதையுமே பார்த்ததில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெட்ராஸில் என் ஷூட்டிங் சூர்யா பார்த்ததே கிடையாது. நீங்கள் மேக்கப் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரொம்ப எதிர்பார்த்தேன் சார், உங்கள் பையன் ஏமாற்றிட்டான் சாரி அப்படின்னு திருப்பி அனுப்பி ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா அவன் லைஃப் வீணாக போய்டு, இப்போவே அனுப்பிடுங்கண்ணே. வி ஹாவ் 200% கான்ஃபிடன்ஸ் இன் ஹிம், வில் டேக் கேர் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணிட்டாங்க. நேருக்கு நேர் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த முதல்ல கேட்டீங்கல்ல, அவள் வருவாளா அவள் வருவாளா பாட்டு, அந்த பாட்டு ஷூட் பண்ணியாச்சு. அந்த படத்தை பார்த்து டைரக்டர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த க்ளோஸ்அப் இருக்கிற சூர்யா கண்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு பெண்கள் தூக்கத்தை தொலைக்கக்கூடிய கண்கள். டேய், இந்த கண்கள் தமிழ்நாட்டு பெண்கள் தூக்கத்தை கலைக்க போகுதுடான்னு சொன்னார். அப்படி சினிமாவையே கனவு கூட நினைக்காத இந்த பையனை ஒரு நடிகனாக்கிய டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் பாதம் தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.